Okay, good afternoon, guys. In the last class, we discussed about classical theory of employment. Yeah, so total நமக்கு வந்து two theories இருக்கு, classical theory of employment and Keynes theory of employment. Okay, so under classical theory of employmentல நம்ம வந்து sales law of market பார்த்தோம் இல்லையா. In today's class, we are going to discuss about Keynes theory of employment and income. Okay, so இந்த theory வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா J.M. Keynes, that is John Maynard Keynes. Okay, so இவர் எழுதிய புக்கில் என்ன புக் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so the general theory of employment, interest and money. Okay, so இந்த புக் வந்து எந்த இயரில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் 1936. ஓகே, இந்த புக்கு பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து நம்மளோட மாடர்ன் எக்கனாமிக் தியரியை வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. ஸோ நிறைய டெவலப்மெண்ட்டு, நிறைய ஒரு புது விஷயங்களை வந்து இந்த புக் மூலயமா வந்து அவர் கொடுத்துருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா J.M. Keynes. ஓகே, ஸோ யூ நீட் டு ரிமெம்பர் த புக் த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி. எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க? இந்த இயர் ஆஃப் 1936. ஓகே, ஸோ இந்த புக்கு மூலிமா அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட் கொடுத்த எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே, ஸோ கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட் வந்து அவங்களோட மார்க்கெட் ஃபோர்ஸஸ் பற்றி அவங்க வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேல்ஸ் ஆஃப் மார்க்கெட்டில் வந்து என்ன படித்தோம், மெயின் பாயிண்ட் என்ன, சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட் அப்படின்னு நம்ம வந்து அவங்க கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்க்கு அவங்களோட தியரிக்கு வந்து இவர் வந்து லைக் ஹீ இஸ் அப்போசிங் தோஸ் தியரி. ஓகே, ஸோ அது அப்போஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவரோட ஓன் தியரி வந்து இவர் கொடுத்துருக்காரு. ஹீ அட்வொகேட்டட் ஹிஸ் ஓன் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து ராங்கு அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஓகே, அண்ட் தென் so Keynes theory was general theory as it tried to explain all types of situations. So Keynes theory வந்து நம்ம ஒரு ஜென்ரல் தியரி எடுத்துக்கோம். ஏன்னா வந்து அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு சுச்சுவேஷன் மட்டும் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் அப்படிங்கிற டோட்டல் எக்கனாமிக் தியரியிலே வந்து எல்லா சுச்சுவேஷன்ஸ் பற்றி வந்து அவர் கவர் பண்ணியிருப்பார். ஸோ நாட் ஓன்லி ஈக்குலிபிரியம், ஸோ ஈக்குலிபிரியம் மட்டும் இல்லாமல் பட் ஆல்சோ he is explaining about எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அண்ட் கான்செப்ட் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பாசிபிலிட்டி ஆஃப் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, ஸோ நம்ம வந்து ஈக்குலிபிரியம் சுச்சுவேஷன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஸோ எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அண்ட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டோட கான்செப்ட் என்ன அண்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், ஸோ அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து ஆகிறதுக்கோட பாசிபிலிட்டிஸ் எல்லாம் வந்து அவர் வந்து கிளியராக அவர் எழுதியிருக்கிற புக்கில் அவரோட தியரியில் வந்து கொடுத்துருப்பார். ஓகே, ஸோ நம்ம வந்து கிளாசிக்கல் தியரி பார்த்தோம்னா நம்ம வந்து லாங் ரனில் படிச்சிருப்போம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாங் ரனில் படிச்சிருப்போம். வேர்ஆஸ் இவரோட தியரி வந்து இட் அப்ளைஸ் ஓன்லி ஃபார் த ஷார்ட் ரன். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு ஹிம் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் such as capital goods, supply of labor, technology and efficiency of labor remain unchanged அப்படின்னு சொல்கிறாங்க. என்னெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. ஃபேக்டர்ஸ் ஆஃப் வந்து ஒரு கேபிட்டல் கூட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, நம்ம ஒரு கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு லேபர் தேவை, டெக்னாலஜி, எஃபிஷியன்சி ஆஃப் லேபர் எல்லாமே வந்து நமக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஸோ எல்லாமே வந்து அன்சேஞ்சாக இருக்கும். ஓகே, நம்ம நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் லெவலை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுறப்போ நம்மளுக்கு இருக்கிற ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் பண்ணாமல் வச்சுக்கணும். ஓகே, அப்படின்னு வந்து இவரோட தியரியில் சொல்லியிருப்பார். ஐ வில் ரிப்பீட் இட் அகெயின். ஸோ வைல் calculating the level of employment, all the factors of production should be kept unchanged. Okay, so factors of production are capital goods, supply of labor, technology and efficiency of labor. Okay, that is the thing. And ஸோ எஃபெக்டிவ் டிமாண்ட். ஓகே, ஸோ இவரோட தியரியில் மெயின் கான்செப்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் டிமாண்ட். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 2 mark கொஷின். ஸோ வாட் இஸ் எஃபெக்டிவ் டிமாண்ட்? ஸோ எஃபெக்டிவ் டிமாண்ட் denotes money actually spent by the people on the products of industry. Okay, so effective demand means money actually spent by the people on products of industry. ஓகே, நம்ம இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸுமே வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா வந்து அதுதான் வந்து எஃபெக்டிவ் டிமாண்ட். ஸோ வென் பீப்புள் ஆர் ஸ்பெண்டிங் தேர் மனி ஃபார் பையிங் த ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி, தட் இஸ் கால்ட் அஸ் எஃபெக்டிவ் டிமாண்ட். ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர ப்ராடக்ட்ஸ் வந்து பீப்புள் வந்து செலவு பண்ணி வாங்குறாங்கன்னா
அந்த ஒரு டிமாண்ட் தான் வந்து எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ த மனி விச் ஆண்டர்பிரனியர்ஸ் ரிசீவ் இஸ் பெய்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ரெண்ட், வேஜஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட். ஓகே, ஸோ ஆண்டர்பிரனியர்ஸ் லைக் வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து பிஸ்னஸ் பர்சன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்களுக்கு வர இன்கம் வந்து எதுக்கு வந்து செலவு பண்ணுவாங்க. ஸோ ரெண்ட் கட்டுறதுக்காக இருக்கட்டும், வேஜஸ்க்காக இருக்கட்டும், இன்ட்ரெஸ்ட், இல்லை வந்து சேவிங்ஸ், ப்ராஃபிட் வந்து இதெல்லாமே வந்து அவங்க செலவு பண்ணுறாங்க. ஸோ தேர்ஃபோர் எஃபெக்டிவ் டிமாண்ட் ஈக்குவல்ஸ் நேஷ்னல் இன்கம். ஓகே, ஸோ நேஷ்னல் இன்கம் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு எஃபெக்டிவ் டிமாண்ட். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேஷ்னல் இன்கம்னா என்ன, நம்ம டோட்டல் அவுட்புட் இல்லையா, நம்ம கண்ட்ரியோட டோட்டல் அவுட்புட் தான் வந்து நம்ம வந்து நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சேம் வே எஃபெக்டிவ் டிமாண்ட்னா என்ன, ஸோ வென் பீப்புள் ஆர் ஸ்பெண்டிங் மணி, பீப்புள் வந்து ஸ்பெண்ட் பண்ண என்ன ஆகும், நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து நேஷ்னல் இன்கம்க்கு வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் வை நேஷ்னல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு எஃபெக்டிவ் டிமாண்ட். ஓகே, and so what is effective demand? So effective demand is the money actually spent by the people on products of industry. Okay, so study this question. And so an increase in the effective demand would increase the level of employment அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஃபெக்டிவ் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுமாமா, நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் லெவல் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகும், ஸோ எஃபெக்டிவ் டிமாண்ட்க்கும் எம்ப்ளாய்மெண்ட் லெவலுக்கும் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து மணி எப்போ வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும், நமக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட், நம்ம வந்து ஒரு வேலை இருக்கிறப்ப தான் வந்து நம்மளால் பொருட்கள் வாங்க முடியும், நம்ம வந்து மணி வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். இந்த சேம் வே இஃப் எஃபெக்டிவ் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதுன்னா என்ன, நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் லெவலும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம செலவு பண்ணுறோன்னா which means that we are having employment, we are employed அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகே, ஸோ த டிக்ளைன் இன் டோட்டல் எஃபெக்டிவ் டிமாண்ட் வுட் லீட் டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரிவர்ஸ் தான் இது. ஸோ நம்ம எஃபெக்டிவ் டிமாண்ட் டிக்ரீஸ் ஆக என்ன ஆகும், அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ எஃபெக்டிவ் டிமாண்ட் எப்போ டிக்ரீஸ் ஆகும், நம்மளால் பொருட்களை வந்து வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் எஃபெக்டிவ் டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஸோ நம்மளால் எப்போ பொருட்கள் வாங்க முடியாது, when we are not having job or when we are not having any work, we can't buy the products from the industry. Okay, so that is the thing. And according to Keynes theory of employment, effective demand signifies, so Keynes theory la and the effective demand enna signify pannudhu, enna vandu kudukudhu appdi pathinga, money spent on consumption of goods and services and on investment. Okay, nammaloda money vandu veru consumption ku mattume vandu நம்ம வந்து செலவு பண்றது இல்ல, பட் ஆல்சோ இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் நம்ம வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு தி நேஷ்னல் இன்கம் விச் இஸ் ஈக்குவலன்ட் டு த நேஷ்னல் அவுட்புட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ எஃபெக்டிவ் டிமாண்ட் வந்து வில் பி ஈக்குவல் டு நேஷ்னல் இன்கம் அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு நேஷ்னல் அவுட்புட். ஸோ த ரிலேஷன்ஷிப் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so the relationship between employment and output of economy depends upon the level of effective demand. Okay, so இப்போ நீங்கள் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம், நம்மளோட எஃபெக்டிவ் டிமாண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், நம்மளோட நேஷ்னல் அவுட்புட்க்கும் நேஷ்னல் இன்கம்க்கும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ which is determined by the forces of aggregate supply and aggregate demand. Okay, so அதோட ஈக்குவேஷன் தான் பார்த்தீங்கன்னா, effective demand வந்து will be equal to y, that is output, c plus I, consumption plus investment, that is equal to output and employment. So effective demand வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, நம்மளோட அவுட்புட்க்கும் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்க்கும். எஃபெக்டிவ் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் இஸ் வை இட் வில் பி ஈக்குவல். ஓகே, எஃபெக்டிவ் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, ஸோ அவுட்புட்னா என்ன, நம்மளோட கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ அவுட்புட்னா என்ன, நம்ம வந்து நமக்கு கிடைக்கிற வந்து சம்பளத்தை வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அண்ட் ஆல்சோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். தட் இஸ் வை எஃபெக்டிவ் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, அண்ட் next thing is effective demand determines the level of employment in the economy, and when effective demand increases employment also. So நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட எஃபெக்டிவ் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறப்போ எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக எஃபெக்டிவ் டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகிறப்போ நம்மளோட லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆல்சோ வில் பி getting decreased. Okay, and consumption function depends upon income of the people and marginal propensity to கன்சியூம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் வந்து எதில் டிபெண்ட் ஆகுமாமா, நம்மளுக்கு கன்சம்ஷன் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்சியூம் பண்ணுற ஒரு லெவல், நம்ம எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து எப்படி எதில் டிபெண்ட் ஆகும். இப்போ வந்து ஒரு 20,000 வந்து ஏர்ன் பண்ணுறாங்கன்னா அவங்களோட கன்சம்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் when compared to a person who is getting a salary of 1 lakh. ஓகே, 1 lakh சம்பாதிக்கிறவங்களுக்கும் 20,000 சம்பாதிக்கிறவங்களுக்கும் அவங்களோட கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் எதில் டிபெண்ட் ஆகுது, லெவல் ஆஃப் இன்கம். ஓகே,
அண்ட் எவ்வளோ வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து கம்மியாக வந்து ஏர்ன் பண்ணாலுமே நிறைய வந்து செலவு பண்ணுவாங்க. நிறைய வந்து இன்கம் வரவங்களும் என்னாகும், அவங்க வந்து கம்மியாக செலவு பண்ணுற வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ மார்ஜினல் ப்ராபென்சிட்டி டு கன்சியூம், ஓகே, கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் வந்து இன்கம் அண்ட் மார்ஜினல் ப்ராபென்சிட்டி டு கன்சியூமில் டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸோ த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் டிட்டர்மைன் த இன்வெஸ்ட்மெண்ட் லெவல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் லெவல்ஸ் வந்து எது டிபெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல். ஓகே, ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் லெவல் வந்து நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கணும். அண்ட் கேபிட்டலோட எஃபிஷியன்சி வந்து மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் லெவல்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணும். இந்த எம்இசி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம வர்ற சாப்டர்ஸில் வந்து இன்னும் டீட்டெயிலாக படிப்போம். ஓகேவா. அண்ட் ஸோ கீன்ஸ் ஹேவ்ஸ் கிவன் இம்பார்ட்டன்ஸ் டு த கான்செப்ட் ஆஃப் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கேஷ் இன் ஹேண்ட். ஓகே, நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியில் வந்து நம்ம வந்து ஒரு தங்கமாக இல்லைன்னா ஒரு இடமா இல்லாமல் வந்து நம்ம லிக்விட் கேஷ், ஓகே, பணமாக வந்து கையில் வச்சுருந்தோன்னா அது வந்து லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் வந்து எது பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் மோட்டிவ், ப்ரிகாஷனரி மோட்டிவ் அண்ட் ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ். ஸோ இந்த எம்இசி இந்த எல்லா கான்செப்ட்ஸுமே வந்து நம்ம 4th சாப்டரில் இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ.